தமிழ்நாட்டு மன்னர்கள் ஆராய்ச்சி பண்ணியும் கண்டுபிடிக்க முடியல. இந்திய மன்னர்களும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்றாங்க, அப்பையும் கண்டுபிடிக்க முடியல. பல உலக ஆராய்ச்சியாளர்களே வந்து திருச்சி மாவட்டத்தில் ஆராய்ச்சி செஞ்சும் கூட இது எப்படி சாத்தியம்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆமாங்க, கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட திருச்சி கல்லணை எப்படி உருவாக்கப்பட்டது, அதுவும் காவிரி ஆத்துக்கு நடுவுல எப்படி கட்டப்பட்டதுங்கிறது தான் அந்த டைம்ல உலகத்துடைய மிகப்பெரிய கேள்வியா இருந்தது. 24 மணி நேரமும் தண்ணி ஓடிட்டு இருக்கிற காவிரி ஆத்துக்கு நடுவுல ஒரு அணை கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. இறுதியா 1839 வெள்ளக்கார இந்தியாவை ஆட்சி செஞ்சிட்டு இருக்கும் பொழுது ஆர்தர் காட்டன் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் இன்ஜினியர் திருச்சி கல்லணைய பல ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி இறுதியா ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. காவிரி ஆற்றுக்கு நடுவுல 5000 கிலோ எடையுள்ள பல பாறைகளை இறக்கிருக்காங்க. அதுவும் யானைகளை பயன்படுத்தி இறக்குனதுனால கண்டிப்பா இதை கட்டினது சோழர்களா தான் இருக்கணும்னு ஒரு அறிக்கையை வெளியிடப்படுது. இன்னைக்கு உலகமே பார்த்து வியந்து போற இந்த திருச்சி கல்லணையை அன்னைக்கு கட்டினது யார் தெரியுமா? ராஜராஜ சோழனுக்கும் முப்பாட்டனான 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச கரிகார சோழன்.